ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் குறித்து அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையை மேற்கொள்ள உள்ளார். சென்னையில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள இந்த ஆலோசனை கூட்டம் குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரசன்னா காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பிரசன்னா, சொல்லுங்க, தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகின்ற ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கு? அதாவது ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் நேற்றைய தினம் தேஜா கூட்டணி வேட்பாளராக பாஜக தங்களுடைய கட்சியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரின் பெயரை அறிவித்தது. இது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்றைய தினம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையிலே அவருடைய கட்சி அலுவலகத்திலே ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்திலே தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த பாஜக வேட்பாளரை ஆதரிப்பதா இல்லது தேமுதிக சார்பிலே வேறொரு வேட்பாளரை நிறுத்துவதா என்பது குறித்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முன்னதாக நெப்போலியனை வேட்பாளராக நிறுத்தினால் தேஜா கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று தேமுதிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சுப்பிரமணியன் என்பவருடைய பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது தேமுதிக வட்டாரத்தில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த முக்கிய ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இன்று மாலைக்குள்ளாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த வேட்பாளரை ஆதரிப்பதா அல்லது தேமுதிக தரப்பிலே வேறொரு வேட்பாளரை நிறுத்துவதா என்பது குறித்தான ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றே கூறப்படுகிறது. இந்நிலையில் பாஜகவின் மாநில தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் தேமுதிக தலைவரை தொடர்பு கொண்டு தேஜா கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து வந்துள்ளனர். மேலும் தொடர்ந்து பாஜக தரப்பிலுமே ஆதரவு அளிப்பது தொடர்பான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஒருவேளை தேஜா கூட்டணிக்கு ஆதரவளிக்காமல் தேமுதிக தன்னிச்சையாக ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் ஒரு 3 வேட்பாளர்கள் அவர்கள் கைவசம் தற்பொழுது உள்ளதாக தகவல் வந்துள்ளது. அதிலும் குறிப்பாக திருச்சி மாநகர மாவட்ட தலைவரான விஜயராகவன் அல்லது வடக்கு மாவட்ட தலைவரான நடராஜன் அல்லது தெற்கு மாவட்ட தலைவரான செந்தில்குமார் உள்ளிட்ட 3 ஏறேனும் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்று இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்து இன்று மாலைக்குள்ளாக தேஜா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதா அல்லது தேமுதிக வேட்பாளரை நிறுத்துவதா என்பது குறித்த முடிவு வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம்.